உருவாச்சு. இப்போ 2026ஆம் ஆண்டு விஜயை மையப்படுத்தி ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்குற மாதிரி தகவல் இருக்குது. அதில் தேமுதிக இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? நான் எவ்வளோ விளக்கமாக சொன்னாலும் மறுபடியும் நீங்கள் கூட்டணி கேள்வி மட்டும்தான் கேட்குறீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு பதில் சொல்லாமல் அவாய்ட் பண்ணேன். நாம் என்ன மாதிரி உங்களை அனுசரிக்கிறவங்க யாரும் அன்பாக நான் கூப்பிட்டு தான் உங்களை பேசுகிறேன். பட் நீங்கள் ஒரே ஒரு கொஷின் தான் என்ன கேட்குறீங்க, ஒன்லி கூட்டணி கூட்டணி கூட்டணி. அதுக்கு நான் டைம் உங்களுக்கு நிறைய வாட்டி விளக்கம் சொல்லிட்டேன். கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க, ஒரு கால அவகாசம் கொடுங்க. இப்போ எங்கள் கட்சியை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம், எங்கள் கட்சியை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கான டைம் வரும் பொழுது உறுதியாக யாருடன் கூட்டணி, எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர் எல்லாமே உங்ககிட்ட நான் உங்ககிட்ட சொல்லாமல் நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் உங்களை தான் அழைச்சி சொல்லுவோம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் கூட்டணி பற்றி கேள்வி இப்போ வேண்டாம். அதுக்காக ஒரு டைம் லிமிட் எனக்கு தேவைப்படுது. அதுக்காக நீங்களும் அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணிக்கங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லைங்க, இது வரைக்கும் எங்களுக்கு அழைப்பு வரலைங்க. வந்தால் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாங்க, ஆமாம். இல்லை, கேப்டன் இல்லாமல் எங்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு நாளுமே எங்கள் அத்தனை பேருக்குமே அது மிக மிக ஒரு கடினமான காலமாக தான் நாங்கள் பார்க்குறோங்க. தேர்தலுக்காக மட்டுமே கிடையாதுங்க. இது நாங்கள் எல்லோரும் வாழ்ந்த காலம். கேப்டன் அப்படின்றவருடைய ஞாபகம், எண்ணம், அவருடைய எல்லாமே எங்களோட ரத்தத்தில் ஊறி போன ஒரு விஷயம். அதனால் தலைவர் இல்லாமல் இந்த தேர்தலை சந்திப்பது உண்மையிலேயே எங்களுக்கு தலைவர் இல்லை என்ற மிகப்பெரிய வருத்தத்தை தந்தாலும் அவருடைய கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம், வெற்றிக்கனிகளை அவர் காலடியில் சமர்ப்பிப்போம் என்று ஒரே குறிக்கோளோடு உறுதியோடு எங்கள் கழக பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதற்கான காலம் வரும்போது தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடும் தலைவரின் ஆசீர்வாதத்தோடும் நிச்சயமாக நாங்கள் வென்றெடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கூட்டணி தொடர்பாக நீங்க சொல்றீங்க, இப்போதைய சூழல்ல தேமுதிக கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா? அதையும் உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டேன். எங்களுக்கு ஒரு டைம் வேணும், எந்த கட்சியில் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா ஒரு 6 months எங்கள் கட்சியை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. January 9th எங்களோட மாநாடு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் இப்போ சொன்ன அமைப்பு மொத்தம் உங்ககிட்ட ஓப்பனாக தான் சொல்கிறோம். அங்கே என்ன பேசணுமோ இதெல்லாம் நாங்கள் 100% முடிச்சுட்டு மாநாடை சந்திக்கிறப்போ உங்களுக்கு கிளியர் பிக்சர் நான் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த வார்த்தை நமக்கு முதலாளி ஆகிடும். அந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு முன்பு பல விதத்திலும் யோசித்து பொறுமையாக தான் நான் பதில் சொல்வேன், அவசரப்பட மாட்டேன். அதுதான் அன்றைக்கே சொன்னேன், பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு. அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்றைக்கி நீங்களே கேட்குறீங்க கேப்டன் இல்லாமல் தேர்தல் எப்படி சந்திக்கிறீங்க. அப்போது அந்த சப்போர்ட் ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் எனக்கு தரணும். ஒரு டைம் கொடுங்கன்னு நான் கேட்குறேன். நிச்சயமாக அந்த முடிவு வரும்போது எங்கள் சகோதரர்களாகிய உங்களை அழித்து சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறோம். அதனால் ஒரு டைம் கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன்.